வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பைத்தானில் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது, அதாவது பேசிக்ஸ்லேருந்து எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அது சம்மந்தமாக இப்போது நம்ம இந்த பைத்தான் பேஸ் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து, அதாவது பிகினிங்லேருந்து நம்ம தமிழில் ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த கோர் பைத்தானில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்களுக்கு இது வரைக்கும் பைத்தான்னா என்ன அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணும், பைத்தான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கட்டாயம் இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை தொடர்ச்சியாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, கமெண்ட்ஸு, வேரியபிள்ஸு என்னென்னலாம் இருக்குது, கமெண்ட்ஸ் இங்கே என்ன பண்ணுது, வேரியபிள் என்ன மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பைத்தானில் இந்த கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மற்ற லாங்குவேஜஸ்லாம் படிக்கிறப்ப இந்த கமெண்ட்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமான்னா அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கே பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கமெண்ட்ஸு தான் நம்மளை மோஸ்ட்லி கைட் பண்ணும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் தான் அது சிஸ்டமால் அன்ரீடபுளாக இருக்கும். ஆனால் அது அந்த ப்ரோக்ராம், அந்த டெவலப்பருக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் எழுதுகிறப்போ நிறைய டெவலப்பர்ஸ் மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி எழுதுகிறப்போ அவங்க என்ன எழுதியிருக்காங்க, இந்த கோடு எங்கே இருக்குது, இது எதுக்கான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறது சிரமமாக இருக்கும். அப்போ இந்த கமெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம பேசிக்லேருந்து நம்ம பதிவை ஆரம்பிக்கலாம். ரைட், கமெண்ட்ஸ் எப்படி எழுதுறது? ஸோ இதுதான் இந்த ஹேஷ் சிம்பிள் தான் இங்கே பைத்தானை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸை நம்ம சொல்கிறோம். இந்த கமெண்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா நம்ம இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சிங்கிள் லைன் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த பைத்தான் நம்ம எழுதியிருக்கிற கோடை இது ரீட் பண்ண வரப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹேஷ் சிம்பிளை பார்க்கும். இந்த கேரக்டரை பார்த்த உடனே இந்த கம்ப்ளீட் லைன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எல்லா லைனுமே, அதாவது டெக்ஸ்ட்டு, வாட் எவர் டெக்ஸ்ட் இருக்குதோ அதை, டெக்ஸ்ட்னா கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் நம்பர்ஸு எனிதிங் எது இருந்தாலுமே அதை அப்படியே அது இக்னோர் பண்ணிடும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் திஸ் இஸ் அ சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போது நான் ஒரு பைத்தான் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் ஒன்று எழுத போகிறோம். பாருங்கள், பிரிண்ட். நான் அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஹலோ டெக்கி மாஸ்டர் சாம். ஸோ இப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போது நான் சேவ் பண்ணிக்கிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹலோ டெக்கி மாஸ்டர் சாம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இப்போ இந்த லைன் நம்ம இங்கே 2 லைன் எழுதியிருக்கோம். ஆனால் சிஸ்டம் இந்த ஹேஷ் சிம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுச்சு. சரி, இதில் நான் சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு லைன் தான் எழுத முடியுமா கமெண்ட் அப்படின்னா இல்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் லைன் நான் எழுதுகிறேன். திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் about the coding part. This is very useful to understand about the coding part. இப்போது நம்ம உள்ளுக்குள்ளே என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கோமோ, அதாவது இப்போ ஒரே ஒரு லைன் தான் எழுதியிருக்கோம், ஆனால்
ஒரு பெரிய லெவலில் ப்ரோக்ராம்ஸ் எழுதுகிறப்போ ஒரு டெவலப்பரும் இன்னும் மற்ற டெவலப்பரும் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நம்ம எத்தனை லைன் வேணாலும் நம்ம இதை சிங்கிள் லைன் கமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ வெல்கம் மெசேஜ், தட்ஸ் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இந்த கமெண்ட்டை வந்து நம்ம இப்போ மல்டி லைன் கமெண்ட் அப்படிங்கிறத எப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம அதை மல்டி லைன் கமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் அதோடைய கோர் ஃபங்க்ஷன் அது கிடையாது. இப்போதைக்கு நம்ம ஃப்ரம் த பிகினிங்கில் இருக்கிறதுனால அதை மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி வேறு. எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே அந்த ஹேஷ் சிம்பிளை நான் எடுத்துட்றேன். எடுத்துட்டு நான் ஒரு 3 டபுள் கோட்ஸ், பார்த்தீங்களா, 3 டபுள் கோட்ஸ் நல்லா பார்த்துங்க. 1 சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பைச்சாம் வந்து நமக்கு க்ளோசிங் கமாண்டையும் அது கொடுத்துருது. இப்போது நான் இப்படி கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது வந்து ஒரு அக்வா அந்த கலரில் இருக்கும், இங்கே ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கும். நான் மறுபடியும் இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், இட் இஸ் அ சிங்கிள் கமெண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இட்ஸ் அ மல்டி லைன் கமெண்ட்ஸ், மல்டி லைன் கமெண்ட் அப்படி போட்டிருக்கேன். இப்போ நாம் ஸோ இங்கே 2 இருக்குது, நம்ம வந்து ஷார்ட்கட் கீ கூட கொடுத்துக்கலாம். ஷிஃப்ட் F10 போடுறேன். ஹலோ, இட்ஸ் அ சிங்கிள் கமெண்ட். ஸோ இட்ஸ் அ சிங்கிள் லைன் கமெண்ட், அதான் கரெக்டாக இருக்கும். சிங்கிள் லைன் கமெண்ட். It's a single line comment. Hello, it's a multi-line comment. ஸோ இப்போ இந்த கமெண்ட்டில் வந்து இதில் என்ன அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எழுதியிருக்கிறது பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 11 லைன்ஸ் பக்கம் எழுதியிருக்கோம். ஆனால் 2 லைன் மட்டும்தான் பைத்தானுக்கான கோடிங்ஸை நம்ம பார்க்குறோம். பைத்தான் இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடும். இது வந்து ரீட் பண்ணுறப்ப இதை பார்க்கும், ஹேஷ் இருக்கா, அவ்வளோதான், அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த 3 கோட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருந்ததுன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைன் எங்கே அது முடியுதோ அந்த லைன் வரைக்கும் இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கமெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் அண்ட் மல்டி லைன் கமெண்ட். சரிங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கமெண்ட் வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், மேலே தான் கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை, நம்ம ப்ரோக்ராம் எங்கெங்கெல்லாம் எழுதிட்டு இந்த கமெண்ட்டை பற்றி, இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல எல்லாம் நம்ம கொடுக்கலாம். இந்த கமெண்ட்ஸ் நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, மேலே தான் கொடுக்கணுமானா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம முக்கியமாக பைத்தான் ப்ரோக்ராமிங் எழுதுகிறப்போ நமக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருக்குறோம், இங்கே நான் இடையில கொடுத்துருக்கேன். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ஹேஷ் சிம்பிள் போட்டு நான் இங்கேயே கொடுத்துக்கலாம். இட்ஸ் அ மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஹேஷ் சிம்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டையுமே வந்து அது இக்னோர் பண்ணிடும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலான நாலேஜ் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கமெண்ட் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் உங்களுடைய ப்ரோக்ராமிங்ஸ் நீங்கள் எழுதுகிறப்போ அதோடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானதாக நமக்கு இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமர், ஒரு டெவலப்பர் எழுதின கோடிங்கை இன்னொரு டெவலப்பர் வந்து பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்போ, வெறுமனே பைத்தான் கோடிங்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அவங்க வந்து எது எங்கே இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மல்டி லைன் கமெண்ட்ஸ் இல்லை சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்போ
இது வந்து அவங்க இதை ரீட் பண்ணிவிட்டு ஓகே இது கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இதுக்காக தான் எழுதப்பட்டது அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பைத்தானில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் அப்கமிங்கில் நீங்கள் இனி எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் நீங்கள் ஸ்டடி பண்ணாலும் எழுதினாலும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸை வந்து இக்னோர் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ண பழகிக்கிங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல அப்ரோச். சரிங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you.